Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 33வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே போன வகுப்பில் வந்துட்டு ஒரு தியரம் வந்துட்டு சொன்னேன். அந்த தியரத்தோட ப்ரூஃப் வந்து அடுத்த வகுப்பில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷனில் வந்து எஃப் வந்துட்டு ஏபி டு ஏபி. ஓகே, ஸோ செல்ஃப் மேப்பு. ஓகே, ஸோ செல்ஃப் மேப்னா அந்த டொமைன்லேருந்து அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்கே போகிறது. ஓகே, எக்ஸ் டு எக்ஸ் கூட போகலாம். ஸோ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஓகே இருக்குமா இல்லையான்றதுக்கு நம்ம தியரம்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து பிக்சட் பாயிண்ட் ட்ரேஸில் என்ன பண்ணால் எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் அப்படின்றது பிக்சட் பாயிண்ட் ட்ரேஸ்னு எடுத்தோம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1 அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து யூனிக் பிக்சட் பாயிண்ட் இருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ அதான் இப்போ நான் திருப்ப ரீகேப் பண்ண போகிறேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தட், இது வந்து பிக்சட் பாயிண்ட். நியூட்டன்-ராப்சன் மெத்தட் என்ன பண்ணோம்னா எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் பை எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்என். இதில் வந்துட்டு செல்ஃப் மேப்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது செல்ஃப் மேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணால் போகலாம். ஸோ இந்த சொன்னோம். இதில் வந்துட்டு நான் என்ன இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷன் எடுக்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா அப்போ வந்துட்டு இது என்ன பண்ணலாம்னா எக்ஸ்என் ப்ளஸ் 1 வந்துட்டு நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். இதில் வந்து எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அது இப்போலாம் நான் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கேன், ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து யூஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த நியூட்டன்-ராப்சன் மெத்தடுக்கு வந்துட்டு கன்வர்ஜென்ஸ் பற்றி நம்ம வந்துட்டு ஒரு தியரம் ஸ்டேட் பண்ணோம். அதை தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் தேவை. அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தியரத்தோட ப்ரூஃபுக்கு போகிறேன். ஸோ பிக்சட் பாயிண்ட் தியரம்ல என்ன பண்ணால் எஃப் வந்துட்டு சி1 ஆஃப் ஏக் மேப், அதாவது எஃப் வந்து செல்ஃப் மேப்பு, எஃப் வந்து அப்புறம் என்ன இருக்கணும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, கண்டினியூஸாக இருக்கணும். அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம்ஸ் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும், அதுவும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கணும். ஓகே, வகைப்படுத்தவும் முடியணும். அது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கணும். அது வந்துட்டு என்னவாக இருக்கணும், அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதுபோக வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு கே லெஸ் தேன் 1 இருக்கணும். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ கமா பி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, எக்ஸ் நாட்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ கமா பியில் கொடுத்தாலும் சரி, அது என்ன ஆகும்னா இந்த இது வந்துட்டு எக்ஸ்என் ப்ளஸ் 1 வந்துட்டு என்ன ஆகும் கன்வர்ஜஸ் டு இந்த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன பண்ணால் யூனிக் பிக்சட் பாயிண்ட்டுக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆகும். ஓகே, அந்த யூனிக் பிக்சட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்க போது. ஸோ எக்ஸ்ஆர் வந்து ஏ கமா பியில் இருக்க போது அதுக்கு வந்து இது வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுதுன்றது நம்ம ஏற்கனவே இந்த தியரத்தோட ப்ரூஃபும் பார்த்தோம், தியரமும் சொல்லிட்டோம். இப்போ ரெண்டாவது என்னன்னா ஒரு சில ரிசல்ட் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் எஃப் வந்து சி ஆஃப் ஏ கமா பியில் இருக்குது. ஓகே, ஸோ அதை ப்ரூஃப் நான் சொல்கிறேன். ஓகே, எஃப் வந்து சி ஆஃப் ஏ கமா பியில் இருக்குது. அதாவது எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்ஆர்னு ஒரு நம்பர் வந்துட்டு ஏ கமா பியில் இருக்குது. ஓகே, எக்ஸ்ஆர்ன்ற நம்பர் ஏ கமா பி இன் பிட்வீன் ஏ அண்ட் பியில் இருக்குது. சப்போஸ் ஓகே ஸ்டேட் நம்பர் 1 என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஓகே தென் தேர் எக்ஸிஸ் அ டெல்டா. இஃப் ஆர் கிவன் ஒரு டெல்டா கொடுக்கணும்னா ஒரு டெல்டா தேர் எக்ஸிஸ் அ டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் ஓகே எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் அந்த நெய்பர்ஹுட்ல ஓகே அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். எங்கன்னா ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் பிளஸ் டெல்டா. ஓகே, இந்த நெய்பர்ஹுட்ல இது வந்து இருக்குன்றது சொல்கிறோம். ரெண்டாவது ரிசல்ட் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு ஃபார் சம் எக்ஸ்ஆர் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து 0 இருந்துச்சுன்னா தென் தேர் எக்ஸிஸ் அ டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் ஓகே அது எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. ஓகே, ஒரு கே தேர் எக்ஸிஸ் அ கே கிரேட்டர் தென் 0. ஓகே, தேர் எக்ஸிஸ் கே ஒரு கே வந்துட்டு அண்ட் ஒரு கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தேர் எக்ஸிஸ் இல்லை ஒரு கே கொடுத்துருக்காங்க. ஓகே, கே கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ் அ டெல்டா. ஓகே, தேர் எக்ஸிஸ் அ டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் பிளஸ் டெல்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு தியரத்தோட ப்ரூஃப், இந்த ரெண்டு பார்ட்டோட ப்ரூஃப் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் see that. இந்த 3 ஃபேக்டர் இந்த 2 ஃபேக்டர் ப்ளஸ் இந்த 3 ஃபேக்டர் யூஸ் பண்ணி நான் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதை ப்ரூவ் பண்ணலாம். எஃப் பிலாங்ஸ் சி ஆஃப் ஏ கமா பி எக்ஸ்ஆர் பிலாங்ஸ் டு ஏ கமா பினா
f of x r வந்துட்டு not equal to 0, there exists a delta. ஸோ செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸ். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம், அப்புறம் ஃபஸ்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட டெஃபினிஷன் என்ன, f belongs to c of a, b. f வந்துட்டு c of a, bல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், f is continuous. ஓகே, f வந்து கண்டினியூஸ். f is continuousனா என்ன அர்த்தம், பை த டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன அர்த்தம்னா, for any epsilon greater than 0, for all epsilon greater than 0, எந்த ஒரு epsilon greater than 0 கொடுத்தாலும் சரி, there exists a delta greater than 0. ஓகே, ஒரு எந்த ஒரு epsilon greater than 0 கொடுத்தாலும் சரி, there is a delta greater than 0 such that f of x minus f of y less than or equal to epsilon. Okay, less than epsilon whenever x minus y is less than delta. Okay, ஸோ அதாவது f of x minus f of y வந்து எப்போல்லாம் வந்து எப்சிலான் கூட எப்போல்லாம் வந்து x minus y வந்துட்டு லெஸ் தேன் டெல்டாவாக இருக்கோ, அப்போலாம் வந்து f of x minus f of y வந்துட்டு லெஸ் தேன் எப்சிலான் இருக்கு. ஸோ அதாவது எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டெல்டா கொடுக்க போகிறோம். அந்த டெல்டா வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த f of x minus f of y வந்துட்டு லெஸ் தேன் எப்சிலான், இந்த பால். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் whenever x minus y வந்து லெஸ் தேன் டெல்டாவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x r வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா, f is continuous on a, b கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னா, f is continuous on a, bன்றதுனால f is continuous at xr also. Okay, f is continuous at xr also. Okay, xr ல அது வந்து கண்டினியூஸ் இருக்குது. இந்த f is continuous வந்து ஒரு பாயிண்ட்க்கு சொல்றேன். ஓகே, f is continuous at x கொடுக்குறேன். ஓகே, x க்கு சொல்லும்போது இந்த சொல்றேன். ஸோ அதே மாதிரி f is continuous at xr. ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ ஃபார் எனி எப்சிலான், ஸோ இந்த எப்சிலான் வந்துட்டு கிரேட்டர் தேன் 0 வந்து இந்த டெல்டா வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸை பொறுத்தும் இது ரெண்டையும் பொறுத்து மாறும். ஓகே, எக்ஸலான் நீங்கள் எப்சிலாங் மாற்றிங்கன்னா இது மாறும், எப்சிலாங் மாற்றினாலும் இது மாறும். ஓகே, டெல்டா வந்து மாறும். இந்த டெல்டா வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலாங் அண்ட் எக்ஸ் மாற்றினாலும் அந்த டெல்டா வந்து மாறும், எப்சிலாங் மாற்றினாலும் அந்த டெல்டா வந்து மாறும். ஸோ அதனால வந்து கண்டினியூஸ் அட் 1 பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இதில் f is continuous at xr கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு என்ன இருக்குன்னா, there exists a delta. ஓகே, ஃபார் ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஃபார் ஆல் எப்சிலாங் கிரேட்டர் தன் 0, எந்த ஒரு எப்சிலாங் கிரேட்டர் தன் 0 கொடுத்தாலும் சரி, there exists a delta which is going to depend on delta epsilon, xr. ஓகே, ஸோ இந்த பொறுத்து மாறப்போகுது. ஓகே, ஸோ xr வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ such that என்ன ஆகுதுன்னா, f of x minus xr, f of xr, okay, less than epsilon whenever x minus xr is less than delta. ஓகே, இதான் இதோட டெஃபினிஷன். பட் இதில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of xr வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன கொடுப்பேன்னா, நம்மக்கிட்ட கேவும் கொடுத்துட்டாங்க, எப்சிலாங் கேவும் கொடுத்துட்டாங்க, f of xr கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா, எப்சிலாங் வந்து கேவாகவே சூஸ் பண்ணிக்கலாம். எப்சிலாங் வந்து கேவாகவே சூஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகுனா, எனக்கு என்ன ஆகுனா, f of x வந்துட்டு என்ன ஆகிற போகுது, f of x minus f of xr less than k for all whenever x minus xr is less than delta. ஸோ இப்போ f of xr என்ன கொடுத்துருக்காங்க, f of xr 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், f of x is less than k. ஓகே, whenever for all x minus xr less than delta. ஸோ இதோட மீனிங் என்ன, x in xr minus delta, xr plus delta. ஸோ அதை தான் நான் ப்ரூவ் பண்ணோம் செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ லெஸ் than or equal to k சொல்லணும், நான் லெஸ் than k சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எப்சிலான் equal to k எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளோட கண்டினியூட்டி டெஃபினிஷன் யூஸ் பண்ணாலே இது வந்து. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f is continuous கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ f is continuous கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதே டெஃபினிஷன் தான். ஓகே, ஸோ இதே டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு வந்து f of xr வந்துட்டு not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் f of xr வந்துட்டு not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. f of xr not equal to 0னா மாடுலஸ் ஆஃப் f of xr வந்து என்னவாக இருக்க போகுது, கிரேட்டர் than 0வாக இருக்க போகுது கண்டிப்பாக. ஓகே, மாடுலஸ் ஆஃப் f of xr வந்து கண்டிப்பாக கிரேட்டர் than 0வாக இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு எக்ஸ் வந்துட்டு இதில் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ f of xr வந்து கண்டினியூஸ்ன்றனால இந்த டெஃபினிஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு இது எப்சிலான் கொடுத்தாங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு எப்சிலான் கொடுத்தாங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கும்னா, நமக்கு வந்து இந்த இது இருக்கும், f of x minus f of xr வந்துட்டு less than epsilon whenever, okay, for all x minus xr வந்துட்டு less than deltaக்கு வந்துட்டு இது வந்து ட்ரூவாக இருக்கும். for all x minus xr less than deltaக்கு இது ட்ரூவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு f of xr, ஓகே, ஸோ f of xr வந்துட்டு எனக்கு வந்து கிரேட்டர் than 0ன்னு தெரியும். ஓகே, அது போக நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த ஃபேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தியரம், இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும், மாடுலஸ் ஆஃப் ஏபி வந்து லெஸ் than or equal to மாடுலஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் பி. அதே மாதிரி இந்த இது இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வந்து லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, f of x மாடுலஸ் ஆஃப் f of x மைனஸ் மாடுலஸ் ஆஃப் f of xr
ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர். ஓகே ஸோ இது வந்து லெஸ் தென் எப்சிலான் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் வந்துட்டு ஓகே லெஸ் தேன் எப்சிலான். ஸோ இதோட மீனிங் என்ன, ஸோ எப்பா மைனஸ் எப்சிலான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஓகே மாடுலஸ் ஆஃப் லெஸ் தேன் எப்சிலான். இதான் இதோட மீனிங். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மைனஸ் எப்சிலான் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஓகே less than modulus of f of x less than epsilon plus f of x r. Okay so f of x r வந்து not equal to 0, epsilon வந்து greater than 0. அப்போ என்ன போகுதுன்னா நமக்கு வந்துட்டு இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் f of x வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து நெகட்டிவாக இருக்க சான்ஸில் என்ன மாடுலஸ் போட்டுக்கலாம், இது வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் இருக்க போகுது அல்லது ஜீரோவாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஜீரோவாக இருக்கிறது சான்ஸில், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தானாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ மாடுலஸ் ஆஃப் சப்போஸ் f of x r வந்து ஈக்குவல் டு எப்சிலாங்கவே இருந்துச்சுன்னா இது ஜீரோ ஆயிரும், இந்த பக்கம் வந்துட்டு பாசிட்டிவாக இருப்பது. ஸோ அப்போ இது வந்து இதாக இருப்பது. சப்போஸ் இது வந்து வேறு இருந்தால் கூட எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் வந்து இதோட பெருசாக இருப்பது. ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் 0 சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்சிலான் வந்து லெஸ் தேன் 0 இருக்கிறதுனால என்ன ஆகுனா, எந்த ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டெல்டா சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகுதுன்னா தேர் எக்ஸிஸ்ட் த டெல்டா சச் தட் இது வந்து என்ன ஆகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 0 இருக்கும். ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அப்போ என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு not equal to 0. So இது வந்து எப்பலாம்ன்றோம்னா for all x minus xr less than delta, that means for all x in x minus xr minus delta xr plus delta. Okay so அதனால இது வந்து f of x வந்து not equal to 0 for all x in xr minus delta xr plus. So இது வந்து true. ஸோ இந்த ஃபேக்டையும் ஸோ நான் ரெண்டு ஃபேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு இது இது வந்துட்டு ஃபேக்ட் நம்பர் 1, ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 3 வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோட பிக்சட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிக்சட் பாயிண்ட் தியரம் படி என்னன்னா எஃப் வந்துட்டு C1 ஆஃப் A, Bல இருக்கு. ஓகே C1 ஆஃப் A, Bல இருக்கு. ஓகே A, செல்ஃப் மேப்பாகவும் இருக்குது. ஓகே அது போக வந்துட்டு எஃப் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகே மாடுலஸ் ஆஃப் எஃப் டாஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகே ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் டாஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா இது வந்து என்னவா இருக்குன்னா பிக்சட் பாயிண்ட் தியரத்தில் இது என்ன பண்ணணும், இந்த எஃப்க்கு வந்துட்டு ஸோ இந்த xn + 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் xn இந்த சீக்வன்ஸ் வந்து எங்கே கன்வர்ஜஸ் ஆகும்னா இட்ஸ் கன்வர்ஜிங் டு த பிக்சட் பாயிண்ட். இது பிக்சட் பாயிண்ட் கன்வர்ஜஸ் ஆக போகுது, அது வந்து யூனிக் பிக்சட் பாயிண்டாகவும் இருக்குது. யூனிக் பிக்சட் பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜஸ் ஆகும். கன்வர்ஜஸ் டு த யூனிக் பிக்சட் பாயிண்ட் எக்ஸ்ஆர் பிளாங்ஸ் டேக். ஸோ இந்த மூணையும் நான் யூஸ் பண்ணி இப்போ வந்து அடுத்த நம்மளோட தியரம் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம தியரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எஃப் பிலாங்ஸ் டு சி ஸ்கொயர் ஆஃப் A, B. ஓகே சி ஸ்கொயர் ஆஃப் A, Bனா அப்போ என்ன அர்த்தம்னா 2 டைம்ஸ் டிஃபரன்சிபிள், ரெண்டு தடவை டிஃபரன்சிபிளாகவும் இருக்குது, அது வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது. ஓகே எஃப் பிலாங்ஸ் டு எஃப் வந்து எங்கே இருக்குன்னா சி ஸ்கொயர் A, B, அதாவது இது 2 டைம்ஸ் டிஃபரன்சிபிளாகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது. ஓகே இப்போ எக்ஸ்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆர் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸ்ஆர் வந்து A, Bல கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்துட்டு 0வாக இருக்குது, அதே நேரத்தில் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதாவது என்ன மீனிங்னா சிம்பிள் ரூட்னு சொல்கிறோம். இது வந்து சிம்பிள் ரூட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தன் 0. அப்படி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தன் 0 சச் தட் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த Newton-Rapshon மெத்தட், அதாவது xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn பை எஃப் டாஸ் ஆஃப் xn இருக்குல்ல இந்த சீக்வன்ஸ். ஓகே ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா கன்வர்ஜஸ் ஆக போகுது. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ், இந்த சீக்வன்ஸ் வந்து xn சீக்வன்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா xn வந்து கன்வர்ஜஸ் டு xr. ஓகே xn வந்து கன்வர்ஜஸ் டு xr இருக்க போகுது. எந்த ஒரு இனிஷியல் அப்ராக்சிமேஷன் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு இனிஷியல் அப்ராக்சிமேஷன் நீங்கள் வந்து x0 வந்துட்டு எங்கே கொடுத்தா போதும் xr மைனஸ் டெல்டா xr ப்ளஸ் டெல்டா கொடுத்தாலும் அது வந்து கன்வர்ஜஸ் ஆகும். ஓகே அது போக நீங்கள் என்ன சொல்லலாம், தட் இஸ் த கான்ஸ்டன்ட் சச் தட் xn + 1 மைனஸ் xr வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு c × xn மைனஸ் xr ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே இது ஆல்ரெடி இந்த ஃபர்தர் பார்ட் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே ஸோ அதனால் அது வந்து புரியுதில்ல. ஸோ இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும், அந்த இது வந்து ஆப்வியஸாக வந்து. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஸோ ப்ரூஃப் இஸ் அஸ் ஃபாலோஸ். ஓகே இந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே Newton-Rapshon மெத்தட் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து பர்டிகுலர் கேஸ் ஆஃப் பிக்சட் பாயிண்ட் இட்ரேஷன்றதை சொல்லிட்டேன். ஓகே ஸோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்னா ஸோ அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா ஸோ நம்மளோட இது வந்துட்டு g ஆஃப் x வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், g ஆஃப் x ஈக்குவல் டு x மைனஸ் எஃப் ஆஃப் x பை எஃப் டாஸ் ஆஃப் xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த சீக்வன்ஸ் வந்து xn + 1 ஈக்குவல் டு g ஆஃப் xன்னு மாற்றிக்கலாம். ஓகே xn + 1 வந்து g ஆஃப் x மாற்றிக்கலாம். அப்போ இது வந்து என்ன ஆயிருதுன்னா இது வந்து ஒரு இது வந்துட்டு ஒரு பிக்சட் பாயிண்ட் இட்ரேஷன் மாதிரி வருது. பிக்சட் பாயிண்ட் இட்ரேஷனில் xn + 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் xn இருக்கும்.
இது வந்து xn + 1 = g of xn இருக்கு. என்னோட g வந்துட்டு இது வந்துட்டு நியூட்டன்-ராப்சன் மெத்தட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்டரேஷன் மாதிரி நான் வந்து மாத்திட்டேன். ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஒரு k வந்துட்டு எதில் இருக்குன்னா 0,1ல எடுத்துக்கிறேன். k belongs to 0,1 எடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் சம் k belongs to 0. நான் என்ன ப்ரூவ் பண்ணேன்னா இதோட வந்துட்டு f வந்துட்டு ஸோ இப்போ இந்த தியரத்தை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த 2 தியரத்தையும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ f வந்துட்டு c1 of a, b, a, b to a, b இருந்தால் xn + 1 வந்துட்டு f of xn இருந்துச்சுன்னா மாடலஸ் ஆஃப் f dash of 1 வந்துட்டு மாடலஸ் ஆஃப் f dash வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா there is a unique fixed பாயிண்ட்ன்றது ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரத்தில் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா என்னோட மாடலஸ் ஆஃப் g dash of, ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா g வந்து ஒரு செல்ஃப் மேப்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, g இஸ் a செல்ஃப் மேப்னு ப்ரூவ் பண்ணும். அது எங்கேருந்து எங்கன்றது நம்ம இப்போதைக்கு சொல்லல. இது a, bல இருந்து சொல்ல தேவையில்ல, அதில் உள்ள சப்செட்டில் தான் நான் சொல்ல போகிறேன். g இஸ் a செல்ஃப் மேப்னு சொல்லணும். செகண்ட் வந்து என்ன சொல்லணும்னா மாடலஸ் ஆஃப் g dash வந்து லெஸ் தேன் சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லிட்டேன்னா நான் வந்துட்டு போன பிக்சட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னா என்னோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா பிக்சட் பாயிண்ட் மிட்ரேஷனில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்துட்டு என்ன ஆகுது கன்வர்ஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நான் ஈஸியாக ப்ரூவ் பண்ணேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த k கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு டெல்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு டெல்டா கிரேட்டர் தேன் 0 கண்டுபிடிக்கணும். அந்த டெல்டா கிரேட்டர் தேன் 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த xr மைனஸ் டெல்டா xr, அதாவது இந்த டெல்டா ஓகே, xr மைனஸ் டெல்டா xr ப்ளஸ் டெல்டா. ஓகே, ஸோ இந்த இதில் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா இந்த இன்டர்வலில் g வந்துட்டு செல்ஃப் மேப்பாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்வலில் g வந்து செல்ஃப் மேப்பாக இருக்க போகுது. ஓகே, அது போக செகண்ட் என்னன்னா g dash வந்துட்டு g dash of x வந்துட்டு less than or equal to k less than 1 இருக்க போகுது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி k வந்துட்டு less than 1, ஸோ less than or equal to k less than 1 இருக்க போகுது. ஸோ இது ஃபார் ஆல் ஓகே, இது வந்து ஃபார் ஆல் xr மைனஸ் டெல்டா xr ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா என்னோட தியரம் ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா f வந்துட்டு 2 times டிஃபரன்சிபிள், 2 தடவை டிஃபரன்சிபிள், அது போக கண்டினியூஸ் இருக்குது. ஸோ அப்போ g of x பற்றி படிக்கலாம். g of xன்றது என்ன? g of x வந்துட்டு x மைனஸ் f of x by f dash of x. ஓகே, x வந்துட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இட்ஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். f of x வந்துட்டு f வந்து ஆல்ரெடி c ஸ்கொயர் ஆஃப் a, bல இருக்குது. f வந்து c ஸ்கொயர் ஆஃப் a, bல இருக்கிறதுனால f வந்துட்டு ட்வைஸ் கண்டினியூஸ், ட்வைஸ் டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸும் கூட. ஸோ அதனால் அது இருக்குது. f dash ஓகே, f வந்து 2 தடவை டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸ்னால f dash வந்துட்டு என்னது கண்டினியூஸ் தான். ஓகே, ஸோ f-ம் கண்டினியூஸ், ஸோ இதுவும் கண்டினியூஸ். ஓகே, இதுவும் கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ், மூணுமே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ f dash of x வந்துட்டு என்னது நான் வந்துட்டு f dash of x வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன் எல்லா இதுலையும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம நியூட்டன்-ராப்சன் மெத்தடே போக முடியும், இல்லாட்டி வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ f dash of x வந்து கண்டினியூஸ், f of x கண்டினியூஸ். ஸோ அப்போ வந்துட்டு டிவிஷன் ஆஃப் 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆக போகுது. இது வந்துட்டு அனதர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து அகைன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதனால இது என்ன ஆக போகுதுன்னா g வந்துட்டு கண்டினியூஸ், g வந்து கண்டினியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ g வந்து அது போக என்ன இருக்குன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of xr வந்துட்டு f dash வந்து கண்டினியூஸ். ஓகே, f dash வந்துட்டு கண்டினியூஸ். ஓகே, அதுபோக என்ன கொடுத்துருக்காங்கன்னா f dash of xr வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. f dash of xr வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதையும் நான் ரிலேட் பண்ணுறேன். ஓகே, f வந்துட்டு c of a, b னா f of xr நாட் ஈக்குவல் டு 0னா there exists a delta such that f of x நாட் ஈக்குவல் டு 0 for all x in xr minus delta xr plus delta இருக்குது. ஸோ அப்போ f dash of xr இந்த ஃபேக்ட் இதில் இருக்குது. f dash வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது, f dash of xr வந்து நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்குது. ஓகே, ஸோ f dash கண்டினியூஸ், f dash வந்து xr. ஸோ நீங்கள் வந்து இது வந்து சப்போஸ் இது வந்து கட்சின்னு எடுத்துக்கோங்க. கட்சி ஈக்குவல் டு f dashன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கட்சி ஈக்குவல் டு f dashனா கட்சி ஆஃப் xr வந்துட்டு கட்சி ஆஃப் xr அப்படின்றது வந்து f dash of xr அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த தியரத்தை அப்ளை பண்ணலாம். எங்களா f இருக்கோ அந்த வந்து கட்சின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இந்த தியரம் படி என்ன இருக்குன்னா there exists a delta 1 greater than 0 such that f dash of r கட்சி ஆஃப் xr. ஓகே, ஸோ அது போட்டுக்கலாம். such that என்ன ஆக போகுதுன்னா f dash கட்சி ஆஃப் x r f dash of x not equal to 0 for all x in xr minus delta 1 xr plus delta 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அது என்னவா இருக்குது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது. ஸோ ஆல்ரெடி g வந்து கண்டினியூஸ் சொல்லிட்டோம். ஓகே, f வந்து கண்டினியூஸ், f dash வந்து கண்டினியூஸ், அதனால g வந்துட்டு கண்டினியூஸ். ஓகே, ஸோ அது வந்துட்டு எங்கெல்லாம் டிஃபைனாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்குது. ஸோ g இஸ் கண்டினியூஸ் ஆன் xr minus delta xr plus delta. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்குது. ஸோ g வந்துட்டு g இஸ் கண்டினியூஸ். ஓகே, ஏன்னா f dash வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ f dash of x, ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் அந்த ஃபேக்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ f dash of x வந்து நாட் ஈக்குவல் 0 இந்த டெல்டாவில் ஃபுல்லாக. ஸோ அப்போ வந்து இது வந்து வெல் டிஃபைன். ஸோ அது இந்த இதுலேயும் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்துட்டு எனக்கு f dash of x வந்துட்டு நான் சொன்ன ஆர்குமெண்ட் வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் இது ஃபெயிலியர் ஆகும், அதனால் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்.
பட் ஆனால் இப்போ அப்ளை பண்ணுறோன்னா அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு டெல்டா ஒன்றில் வந்துட்டு இது வந்து என்ன இருக்குது நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன், இது கண்டினியூஸ், இது வந்து கண்டினியூஸ். இந்த டெல்டா இந்த இதில் வந்து ஆப்வியஸாக வந்து வெல் டிஃபைண்டாக இருக்குது. அதனால இது என்ன இருக்குது, ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா ஒன் எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா ஒன். இந்த இடத்துல வந்து அது கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எஃப் வந்துட்டு சி ஸ்கொயர் ஆஃப், ஸோ அது போக வந்து ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு, ஸோ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 மைனஸ், ஸோ இதோட டெஃபினிஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஓகே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, யூ பை வி ரூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்ன வரும்னா, ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா 1 மைனஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சாரி இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ யூவி ரூலில் போடும்போது ஸோ இதை வச்சுட்டு இதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஸ் பண்ணேன். அப்புறம் இதை வச்சுட்டு கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணுறேன். பிடியூ மைனஸ் யூடிவி ரூல் போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸோ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 1 மைனஸ் 1 0. ஸோ இது வந்து என்ன இருப்பதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எங்கன்னா ஜி டேஸ், இது வந்து ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா. ஓகே, ஸோ இது வந்து ஜி டேஸ் ஆஃப். இப்போ வந்து எஃப் வந்துட்டு இது வந்து வெல் டிஃபைண்டாக இல்லையான்ற செக் பண்ணோம். ஸோ எஃப் வந்து சி ஸ்கொயர் ஆஃப் ஏ பியில் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸாக இருக்குது. அதனால் இது வந்துட்டு கண்டினியூஸ், இது ஆல்ரெடி கண்டினியூஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ், அதனால எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டினியூஸ். ஸோ டிவிஷன் ஆஃப் 2 ஆல்ரெடி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 இந்த இன்டர்வல். அதனால் இது வந்து வெல் டிஃபைன்டு. அதனால் இது என்ன ஆயிருக்குன்னா இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன், அது போக இது எல்லாமே கண்டினியூஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிருதுன்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுது. ஓகே, ஸோ ஜி வந்துட்டு என்ன ஆயிருது, ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ், சாரி ஜி டேஸ் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஓகே, ஜி டேஸும் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து கண்டினியூஸ். அப்போ என்ன அர்த்தம், ஜி டேஸ் வந்துட்டு C1 C ஆஃப் ஓகே, அது அப்போ ஜி வந்துட்டு சி ஆஃப் C1 ஆஃப் ஓகே எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா 1 எக்ஸ்ஆர் மைனஸ் எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா 1ல இருக்குது. ஓகே, ஏன்னா ஜி இஸ் கண்டினியூஸ், அது அங்கே இருக்குது. ஜி டேஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஜி டேஸும் கண்டினியூஸாக இருக்குது. இதே இன்டர்வல் வந்து வேலிடாக இருக்குது. ஸோ ஜி வந்துட்டு C1 ஆஃப் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா 1 எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா 1 இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டைம் டிஃபரன்சிபிள் அண்ட் கண்டினியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்துட்டு என்னதுன்னா 0. எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து ஏன்னா எக்ஸ்ஆர் வந்து ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் 0னா அப்போ என்ன ஆகுனா ஜி ஆஃப் எக்ஸ்ஆர் என்ன ஆயிரும், ஜி ஆஃப் எக்ஸ்ஆரும் 0 ஆயிரும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் இங்கே போட்டோம்னா இது 0 ஆயிரும். ஸோ அதனால் ஜி ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் 0னா ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து 0. நாட் ஜி ஆஃப் எக்ஸ்ஆர், ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து 0. ஸோ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து 0. ஸோ இப்போ வந்துட்டு ஜி டேஸ் வந்து கண்டினியூஸ். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஜி டேஸ் வந்து கண்டினியூஸ். அது போக வந்து ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, சாரி ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இது படி ஓகே ஒரு கே ஸோ ஒரு கே 0 லெஸ் தேன் கே லெஸ் தேன் 1 கொடுத்தோன்னா, ஒரு கே 0 லெஸ் தேன் கே லெஸ் தேன் 1 கொடுத்தோன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா. ஓகே, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டெல்டா இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0. ஒரு டெல்டா இருக்க போது, அது எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 0 இருக்க போது. அது எங்கே இருக்கு, அது மூலம் என்ன பண்ணலாம்னா இந்த டெஃபினிஷன் படி என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்னது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் ஆர் ஈக்குவல் டு கே, வந்து கே வந்து லெஸ் தேன் 1 இருக்கு. ஓகே, இந்த தியரம் படி இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜி டேஸ் வந்து கண்டினியூஸ். ஸோ இதே இடத்துல இந்த எஃப் இருக்க இடத்துல ஜி டேஸ் யூஸ் பண்ணுறேன். ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் வந்துட்டு ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் இருக்க இடத்துல ஜி டேஸ் யூஸ் பண்ணுறேன். அது போக 0 லெஸ் தேன் கே லெஸ் தேன் 1 கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகுனா தேர் இஸ் டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு கே, அது வந்து லெஸ் தேன் 1 ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் 2 பார்ட் இதில் ப்ரூவ் பண்ணோம். ஒன்று வந்து எஃப் டாஸ் வந்து லெஸ் தேன் 1 சொல்லணும். இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா இது வந்து செல்ஃப் மேப்னு சொல்லணும். 2 பார்ட் சொல்லணும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பார்ட் சொல்லணும். ஒன்று வந்துட்டு என்னோட ஜி வந்துட்டு லெஸ் தேன் 1, ஜி டேஸ் வந்து லெஸ் தேன் 1ன்னு சொல்லணும். இன்னொன்று வந்து ஜி இஸ் அ செல்ஃப் மேப்னு சொல்லணும். இந்த 2 தான் என்னோட ப்ரூஃப். 2 தான் நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சது. ஓகே, ஜி டேஸ் வந்து லெஸ் தேன் 1ன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இது என்னன்னா ஜி டேஸ் வந்து லெஸ் தேன் 1 ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணால் ஜி செல்ஃப் மேப்னு சொல்லுவேன். ஜி இஸ் எ செல்ஃப் மேப் அப்படின்னு ப்ரூவ். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா
நான் என்னோட பிக்சட் பாயிண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி என்னோட ப்ரூஃபை முடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ செல்ஃப் மேப் பண்ணுறது மட்டும் ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ் எடுக்கிறேன். எங்கே எடுக்கிறேன்னா எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டாவில் எடுக்கிறேன். எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டாவில் மீன் வேல்யூ தியரம் படி. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த மீன் வேல்யூ தியரம் தேர் எக்ஸிஸ் அ நம்பர். ஓகே, தேர் எக்ஸிஸ் அ நம்பர் கை சச் தட். ஓகே, அது வந்து எங்கே இருக்குன்னா கை வந்துட்டு பெட்வீன் எக்ஸுக்கும் எக்ஸ்ஆருக்கும் நடுவில். ஓகே, எக்ஸுக்கும் எக்ஸ்ஆருக்கும் நடுவில். ஸோ இந்த ரெண்டு கடையில் கைன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ தேர் எக்ஸிஸ் அ நம்பர் கை between x and xr such that எப்படி இருக்க போகுதுன்னா g of x minus g of xr divided by x minus xr is less equal to g dash of chi இருக்கும். இது வந்து மீன் வேல்யூ தியரம். ஓகே, அக்கார்டிங் டு த மீன் வேல்யூ தியரம் இது வந்து. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இதை மாற்றி எழுதுறேன். g of x minus g of xr equal to g dash of chi into x minus xr. ஆக்சுவலி இதில் வந்து மாடலஸ் வரும். ஓகே, ஸோ ஐ ஃபர்காட் டு புட் தட். மாடலஸ் அதில் போடல. ஸோ ஜி டாஸ் ஆஃப் கை வந்துட்டு அந்த பக்கம் ரெண்டு பக்கம் மாடலஸ் எடுக்கணும். ஸோ அதனால் மாடலஸ் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் என்னன்னு பார்க்குறேன். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர். ஓகே, ஸோ எக்ஸ்ஆர் வந்துட்டு ஸோ இந்த தியரம் படி ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இது வந்துருச்சு. நமக்கு வந்து பிக்சட் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் வந்துட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ஆர் எழுதிக்கலாம். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ஆர் எழுதிக்கலாம். அது வந்து என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் டு, ஸோ இதை அதோட டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் நத்திங் பட் ஜி டாஸ் ஆஃப் கை இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர். ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஜி டாஸ் ஆஃப் கை வந்து என்னது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜி டாஸ் வந்து லெஸ் தென் 1 ஃபார் ஆல் எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டாக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் இருக்கு. கே இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1, அதனால வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் இருக்க போகுது. ஓகே, இப்போ என்னன்னா எக்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா. எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டாவில் இருக்குது. ஓகே, அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் டெல்டா. அப்போ என்ன ஆகுது, ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஆர் வந்துட்டு லெஸ் தேன் டெல்டாவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்ஆர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்க போகுது, ஜி ஆஃப் எக்ஸும் எங்கே இருக்க போகுது, ஜி ஆஃப் எக்ஸும் வந்து இருக்க போகுதுன்னா எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டா. ஓகே, ஸோ இதோட டெஃபினேஷன். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ஜி வந்துட்டு என்ன ஆயிடுது, ஒரு செல்ஃப் மேப் ஆயிடுது. ஏன்னா எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா வந்து எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டாக்கு எடுக்கிறதுனால ஜி இஸ் எ செல்ஃப் மேப் ஆயிடுது. ஜி இஸ் எ செல்ஃப் மேப். ஓகே, ஸோ ஜி இஸ் எ செல்ஃப் மேப் அப்படின்னா அப்போ ஜி என்ன பண்ணுது, ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஜி டாஸ் வந்து லெஸ் தேன் 1, ஜி இஸ் எ செல்ஃப் மேப் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா பிக்சட் பாயிண்ட் தியரத்தை யூஸ் பண்ணலாம். பிக்சட் பாயிண்ட் தியரை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்துட்டு கன்வர்ஜஸ் டு யூனிக் பிக்சட் பாயிண்ட்ன்றது இருக்கும். நம்மளோட எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ்என் ப்ளஸ் 1ன்றது என்னன்னா நம்மளோட ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி எடுத்தோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ், இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அதனால இது என்ன ஆயிடுது, செல்ஃப் மேப் ஆயிடுது. ஸோ அதை ரெண்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம எந்த ஒரு இனிஷியல் அப்ராக்சிமேஷன் கொடுத்தாலும் இது வந்து கன்வர்ஜஸ் டு த யூனிக் பிக்சட் பாயிண்ட். ஸோ அதே ஃபேக்டர் இங்கே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இது வந்து கன்வர்ஜஸ் டு யூனிக் பிக்சட் பாயிண்ட்ஸ். ஃபார் எனி இனிஷியல் அப்ராக்சிமேஷனுக்கு வந்து இது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ஆர் ப்ளஸ் டெல்டான்றது. இதுதான் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் கன்வர்ஜென்ஸோட ப்ரூஃப். ஓகே, ஸோ இத்திரன் இந்த பகுதி நிறைய பேர் இருக்குது. அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்துட்டு பாலினாமியல் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.